ஒரு காட்டில் ஜாஜலி என்ற பெயருடைய ஒரு பிராமணர் பெரும் தவங்களை செய்து கொண்டிருந்தார். கடுமையான விரதங்களின் மூலமாகவும் தவத்தின் மூலமாகவும் முனிவர் என்ற தகுதியையும் அவர் அடைந்தார். சூறைக்காற்று, கடும் வெயில், பெருமழை எல்லாவற்றையும் ஒன்று போல் பாவித்து தனது தவத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். அவர் உடல் துரும்பாக வற்றியது. அவர் நிறம் கருத்தது. அவருடைய தலைமுடி சிக்குற்று சடையாகியது. அதில் 2 குருவிகள் கூடு கட்டி விட்டன. ஆண் குருவியும் பெண் குருவியும் அந்த கூட்டிலேயே வசிக்கத் தொடங்கி அங்கேயே முட்டையிட்டு குஞ்சுகளும் பொரித்தன. இவ்வளவு நடந்தும் ஜாஜலி இதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் அந்த குருவிகளையும் விரட்ட நினைக்காமல் தனது தவத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். குருவிகள் இறை தேடப் போவது திரும்பி வருவதுமாக அவர் தலையிலேயே வாசம் செய்தன. பீஷ்மர் தொடர்ந்தார். குஞ்சுகள் பெரிதானவுடன் அவை அந்த கூட்டை விட்டு பறந்து போய்விட்டன. ஆண் குருவியும் பெண் குருவியும் கூட வெளியேறிவிட்டன. பல நாட்கள் கழித்தும் அவை திரும்பவில்லை. இதை ஜாஜலி பார்த்தார். எனது தலைமுடியில் 2 பறவைகள் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவையும் பெரிதாகி தங்கள் விருப்பப்படி பறந்து செல்லும் வரை நான் அப்பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன். இப்படி நடந்து கொண்டதால் நான் தர்மத்தை முழுமையாக நடத்தி முடித்துவிட்டேன். இனி நான் அடைய வேண்டிய பெருமை எதுவும் இல்லை என்று நினைத்து அவர் பெரும் கர்வம் கொண்டார். நதியில் நீராடி சூரியனை நோக்கி ஜபம் செய்து என்னால் தர்மம் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு விட்டது. நான் உயர்நிலை அடைந்து விட்டேன் என்று தனது உடலை தட்டிக்கொண்டே கூறினார் அவர். ஜாஜலி இப்படி கூறிய போது வானத்திலிருந்து ஒரு ஒளி உண்டாயிற்று. ஜாஜலி, காசியில் வசிக்கும் துலாதாரனுக்கு சமமாக நீர் ஆக மாட்டீர். அப்படிப்பட்ட தர்மவானாகிய அவன் கூட நீர் சொல்லிக் கொள்வது போல் சொல்லிக் கொள்ள மாட்டான். உமக்கு இந்த கர்வம் தகாது என்று அந்த அசரீரி வாக்கு கூறியது. இதை கேட்டு அதிர்ச்சியுற்ற ஜாஜலி துலாதாரன் என்பவனை கண்டுபிடிக்கும் தீர்மானத்துடன் காசிக்கு சென்றார். அங்கு விசாரித்து துலாதாரன் என்பவன் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரு வைசியன் என்று தெரிந்து கொண்டார். அவனை அவர் அடைந்தபோது அவன் அவரை வரவேற்று பெரும் தவம் செய்து தலையிலே கூடு கட்டிய குருவிகளையும் பாதுகாத்து கிடைப்பதற்கரிய புண்ணியத்தை பெற்றவரே, அசரீரியின் வாக்கை கேட்டதனால் அல்லவா நீர் என்னை நாடி வந்திருக்கிறீர் என்று கேட்டான். ஜாஜலி வியப்பு மேலும் அதிகமாயிற்று. வர்த்தகனே, பலவிதமான பொருட்களை விற்று நீ வாழ்க்கையை நடத்துவதை நான் பார்க்கிறேன். ஆனால் நீயோ பெரும் ஞானமுடையவனாக இருக்கிறாய். இது எப்படி என்று அவர் கேட்டார். வர்த்தகனாகிய துலாதரன் சொன்னான், நான் இந்த தொழிலை நேர்மையாக செய்கிறேன். எனது என்ற எண்ணத்தை அகற்றியிருக்கிறேன். நீரில் மிதக்கிற ஒரு மரக்கட்டையுடன் வேறு ஒரு கட்டையும் சேர்கிறது. சிறிது நேரத்தில் பிரிகிறது. இலைகளும் குப்பை கூலங்களும் அந்த கட்டையுடன் வந்து ஒட்டி கொள்வதும் உண்டு, பிறகு பிரிவதும் உண்டு. இதே போல்தான் மனிதனுக்கும் வாழ்க்கை எனும் நதியில் பல தொடர்புகள் ஏற்படவும் செய்கின்றன, பிறகு விலகவும் செய்கின்றன. இதில் எனது என்ற எண்ணம் அர்த்தமற்றது. இதை தவிர நான் எந்த ஒரு ஜீவனுக்கும் தீங்கிழைக்கவில்லை. எவனை கண்டு எந்த ஒரு ஜீவனும் பயப்பட வேண்டியதில்லையோ அவன் எதற்கும் அச்சப்பட வேண்டியதில்லை. எவனை கண்டு மற்றொரு ஜீவனுக்கு பயம் இருக்கிறதோ அவனுக்கு நிம்மதியும் இல்லை.
உயர்வும் இல்லை. பெரியவர்கள் சென்ற பாதையில் போகும்போது கூட அவர்கள் சில தவறுகளை செய்திருந்தாலும் அதை விளக்குவது அறிவுள்ளவனின் கடமை. பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் இருப்பதுதான் எல்லா தர்மங்களிலும் உயர்ந்த தர்மம். கடும் தவங்கள், பெரும் யாகங்கள், சத்தியம் தவறாமை, தாராளமான கொடைகள் போன்ற எல்லாவற்றின் மூலம் அடையக்கூடிய மேன்மையை அஹிம்சை ஒன்றினால் மட்டுமே அடைந்துவிட முடியும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு பலனை கருதி எந்த தர்மத்தையும் கடைபிடிப்பவன் மேன்மை பெறுவதில்லை. தர்மத்தை கடைபிடிப்பது கடமை என்ற நினைப்பில் மட்டுமே தர்மத்தின் பாதையில் செய்பவனே மேன்மை அடைகிறான். நீர் கடும் தவங்களை புரிந்தாலும் அவன் பலனை எதிர்பார்த்தால் நீ அடைய வேண்டிய மேன்மை உனக்கு இன்னமும் கிட்டவில்லை. நான் உன்னை போன்று கடும் தவங்கள் புரிந்தவன் அல்ல. ஆனால் பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் இருப்பதால் நான் காப்பாற்றப்படுவதாக நினைக்கிறேன். தர்மங்களில் உயர்ந்தது அஹிம்சை. பலனை எதிர்நோக்காமல் அதை கடைபிடிப்பவன் தெய்வங்களால் விரும்பப்படுகிறான். இது எனது கொள்கை. இவ்வாறு வைசியனிடம் உபதேசம் பெற்ற பிராமணன் மேலும் அவனிடம் விரிவுரையை கேட்டுக்கொண்டார். இருவருமே நற்கதி அடைந்தார்கள். இந்த வரலாற்றை கூறி முடித்த பீஷ்மர் எது தர்மம் என்று குழப்பம் வரும்போது பிறருக்கு தீங்கு விளைவிக்காத வழிமுறை எதுவோ அதுவே தர்மம் என்பதை யுதிஷ்டருக்கு விளக்கினார். மேலும் பயனை கருதி தர்மத்தை கடைபிடிக்காமல் அதை கடமை என நினைத்து தர்மத்தின் பாதையில் செல்வதுதான் சிறந்தது என்பதை அவர் எடுத்து கூறினார். இதையடுத்து யுதிஷ்டிரர் ஒரு காரியத்தை செய்வதோ வேண்டாமா என்ற முடிவை உடனுக்குடன் எடுப்பது நல்லதா அல்லது நிதானத்து அந்த முடிவை எடுப்பது நல்லதா, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார். நான் நன்றாக யோசனை செய்த பிறகு முடிவை எடுக்கிற மனிதன் அறிவுள்ளவன் என்று போற்றப்படுகிறான். இது விஷயமாக வரலாறு கூறப்படுகிறது. அதை உனக்கு சொல்கிறேன் என்று கூறிய பீஷ்மர் மேலும் தொடர்ந்தார்.